உனக்குன்னு ஒரு அடையாளம், கௌரவம், நல்ல கணவன், நல்ல வீடு எல்லாமே இருக்கு. என்ன அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே, அதெல்லாம் சரியா போயிடும் பவி. பவி, பிரச்சனைய உன் கண்ணுக்கு பக்கத்துல எடுத்து பாத்துட்டு இருந்தா பூதாகரமா தெரியும். ஆனா அதே பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பாரு, அந்த பிரச்சனை ரொம்ப சின்னதா தெரியும். இதுக்காகவா இவ்ளோ வீம்பு புடிச்சோன்னு நினைச்சா அப்போ நமக்கே சிரிப்பு வரும். ஏதோ கோவத்துல தட்டி கேட்டேன். சரி, அந்த வார்த்தையை நான் சொல்லிருக்க கூடாதுதான். ஏதோ கோவத்துல நானும் குடிச்சிட்டு வந்தா என்னன்னு கேட்டேன். அதுக்கு அடிப்பியா? அடிச்சது நீதானடா. நீதானே வந்து என்கிட்ட சாரி சொல்லணும். நீயா வந்து சாரி சொல்வேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நான் தான் கோச்சிட்டு வெளியே போனேன். அதுக்கு நீ வந்து கூப்பிட மாட்டியா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? சாரி பவி, நான் உங்ககிட்ட நேர்ல மன்னிப்பே கேட்கலைனாலும் நீயே என்ன மன்னிச்சிட்ட. இதுவே எனக்கு போதும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் உன்னை அடிச்சதே இல்லை. ஆனா அன்னைக்கு அடிச்சிட்டேன். ஐம் சாரி பவி. நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? நாளைக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ பண்ணாங்க? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பவி. ஐயோ, விடு பவி, விடு. தேங்க்யூ அத்தை. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன அத்தை இதெல்லாம்? யார் பண்ணது இவ்வளவும்? உனக்காக நானே இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணேன். எப்படி இருக்கு அத்தை? நீங்களா? அது எப்படி? நீங்களும் நானும் ஒன்னாதானே தூங்கணும். அப்புறம் எப்படி நீங்க இவ்வளவு வேலையும் பாத்தீங்க? நீ தூங்குனதுக்கு அப்புறம் நான் எழுந்திருச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் தூங்கவே இல்ல. எல்லாம் இந்த டெக்கரேஷன் வேலை தான் பாத்துட்டு இருந்தேன். ஐயோ, ஏன் அத்தை எவ்வளோ ரிஸ்க் இது? ஏன் இப்படி தூங்காம கண் முழிச்சு இத்தனை பண்ணீங்க? என்ன எழுப்பி இருந்தா நானும் இதெல்லாம் பண்ணிருப்பேன்ல. சி போ பவி, உன்னோட பிறந்த நாளுக்கு உன்னையே வேலை வாங்கலாமா? அதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? அதனாலதான் உன்கிட்ட சொல்லாம நானே இதெல்லாம் செஞ்சேன். எப்படி இருக்கு அத்தை? நான் என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க ஏன் அத்தை என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க? ஏன்னா நீ ஏன் மருமக, அதாவது மருமகள். வீட்டுக்கு வர பொண்ண இன்னொரு மகளா பாக்கணும் தான் இந்த உறவுக்கு மருமகள்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தான் பொண்ணு இல்லையே, அதனால என்னோட மகளும் நீதான், என்னோட மருமகளும் நீதான். உனக்கு பண்ணாம வேற யாருக்கு நான் பண்ண போறேன் பவி? எங்க அம்மா சொல்ற மாதிரி நீங்க இவ்ளோ என்ன பாத்துக்கிறதால தானோ என்னவோ
எனக்கு எங்க அம்மா ஞாபகமே இல்லாம போச்சேன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. ஏன் அத்தை, மறுபடியும் ஏதாவது சர்ப்ரைஸா? கண்ணை மூடு சொல்றேன். ம். இப்ப கண்ணை தர. உனக்காக டாலர் வச்ச செயினை வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு அத்தை இதெல்லாம்? எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு? உங்களுக்கு செலவு தானே. பவி, எனக்கு காசெல்லாம் முக்கியமா தெரியல. உன்னை நான் சந்தோஷமா பார்க்கணும், அதுதான் என் மனசுல இருந்தது. ஹாய் தாத்தா. பாப்பா சந்தோஷ், சாப்பிடலாம், உட்காரு. ஒரு நிமிஷம் இரு, பார்க்கலாம். பவி, ம். குட்டி உனக்கு கண்டிப்பா பர்த்டேக்கு விஷ் பண்ண போறா. எனக்கு என்னமோ அவன் விஷ் பண்ண மாட்டான்னு தான் தோணுது அத்தை. நான் சொல்றேன்ல, கண்டிப்பா உன்னை விஷ் பண்ணிட்டு தான் ஆபீஸ்க்கு போவான். சொல்றா. ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க? டேய், பவி கிட்ட பேசிட்டியாடா? இரு இரு, என்ன ஓகேடா. அடுத்து சரி, சொல்லுவான் பாரு. நீ எப்படி இருக்க? என்னடா நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்ற? டேய், முக்கியமா ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்டா. டேய், நான் நல்லா இருக்கேன்டா. ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். டேய், அது இல்லடா. சரி, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், அது உனக்கு ஞாபகப்படுத்த தான் ஃபோன் ஓ, பண்ணேன். டேய், இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்னு எனக்கு தெரியாம இருக்குமா? டேய், அதை எப்படிடா நான் மறப்பேன்? சூப்பர்ரா. பவி கிட்ட பேசினியா? கிஃப்ட் அதை கொடுத்தியா என்ன? ஆடிட்டிங் டேட் தானே இன்னைக்கு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்றடா? அத நான் மறப்பேனா? டேய், என்னடா வளர்ற? கண்டிப்பா நான் வந்துடுறேன். I will there in 10 minutes மச்சான். ஓகே, ஆபீஸ்க்கு வா. ஓகேடா. தாத்தா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னடா? கிஃப்ட் கிஃப்ட். தாத்தா, அது கிஃப்ட் வாங்கிட்டு போய் தான் நான் ஆடிட்டரை பார்க்கணும். அப்பதானே அவரு ஹாப்பி ஆவாரு. அப்பதானே என்னோட அக்கவுண்ட்ஸ்ல அவர் நல்லா பாப்பாரு. என்ன சொல்றீங்க தாத்தா? அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும் தாத்தா. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும். ஹாப்பி. என்னடா ஹாப்பி ஹாப்பிங்கற? காபி வேணுமா? அம்மா காபி கொடுமா. ஐயோ, அது இல்ல தாத்தா. நான் சொல்ல வந்தது என்னன்னு தெரியுமா? இந்த ஹாப்பியா இருக்கிறது எப்படின்னு ஒரு புக் படிச்சேன் தாத்தா. சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நான் வாங்கி தரேன் தாத்தா, நீங்க அதை படிங்க. நல்லா ஹாப்பியா இருக்கலாம் நாம. ஓகேவா? ஓகே தாத்தா, நான் போயிட்டு வரேன். சரிடா.
சொல்லு சந்தோஷ், என்னது இது ஃபைல்ரா, பார்த்தா தெரியல. இது ஃபைல்னு ஸ்கூல் பிள்ளை கேட்டா கூட சொல்லு சந்தோஷ். அதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறேன்னு தான் கேக்குறேன். இரு டியூட், ஃபைல தரவன் அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்ல மாட்டேனா? இது எனக்கு கொடுத்த ஒர்க் ஆக்சுவலா. எம்டி கேட்டார்னா இதை கொடுத்துரு, சரியா? ஏய், கேட்டா மட்டும் கொடு, ஓகேவா? நான் ஒரு 1 hourல வந்துடுறேன், சரியா? இந்தா, பாய். டேய் சந்தோஷ் நில்லு. என்ன கையில என்னடா கட்டு? கையில ஒண்ணும் இல்லையே. கையில ஃபைல் இருந்தது, அதான்டா உன்கிட்ட கொடுத்தேன். டேய், அந்த கையில என்ன இருக்கு? எந்த கையில? எது? அந்த கையில தான். ஏய், என்ன சந்தோஷ் காட்ட போறியா இல்லையா? ஏய், என்ன? ஏய், ஒண்ணு இல்லடா, அது சும்மா அது டேய் காட்டுறானா? ஹே சந்தோஷ், how is it? ஹே, அதுக்குள்ள gift செலக்ட் பண்ணிட்டியா? ஆமா சந்தோஷ், எனக்கு முன்னாடியே ஐடியா இருந்துச்சு. அதான் வந்த உடனே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எடுத்துட்டேன். ஆமா, நீனும் செலக்ட் பண்ணலையா? நான் உடனே செலக்ட் பண்றேன். நீ என்ன பண்ற? இது ஓகேவா உனக்கு? ஓகே தானே? அப்ப என்ன பண்ற? gift பேக் பண்ணிட்டு அங்க வெயிட் பண்ணு, நான் போய் வந்துறேன். சீக்கிரம் வா. சரி சரி. என்ன எடுக்கிறது? இது வேண்டாம். எதை கொடுக்கிறது இப்போ? சூப்பர். இத போய் கொடுத்தா பவி சந்தோஷப்படுவான். ராஜா, ராணி, ஃபிக்ஸ். ஓகே, ஃபிக்ஸ். யா. ஹாய். எடுத்தாச்சா? அண்ணா, இது பர்த்டேக்கு அந்த மாதிரி பேக் பண்ணிருங்க. ஓகே 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 சார். ప్రతిభ వాట్? ప్రతిభ అక్కడ చూడు. సంతోష్. సంతోష ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு கிஃப்ட் ஷாப் வரை கூட்டிட்டு வந்துட்டு போறான்னா டெஃபினெட்லி சம்திங் ராங். இப்படி ஆபீஸ் டைம்ல ஒரு பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு அதுவும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணோட சுத்துறது சந்தோஷ்க்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. இந்த பொண்ண சந்தோஷ்க்கு பிடிச்சிருக்கு. பவித்ரா போர் அடிச்சிட்ட போல இருக்கு. சோ சேட்ல. ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பண்றான்? பின்ன என்ன பண்ணுவா? பவித்ரா இவனை கல்யாணம் பண்ணிட்டு இவனோட அம்மா லட்சுமி கூடயே சுத்திட்டு இருந்தா இவனுக்கு டென்ஷன் ஆகாம என்ன ஆகும்? அதான் நல்ல டைமா பார்த்து தலைவர் ரூட்ட மாத்திட்டாரு. இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயி போயிடும். அப்படியா? பிரச்சனை பெருசாயிடுமா? அப்படின்னா தெரிய வச்சிட வேண்டியதா? குட்டி, அம்மா பேசுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நாள்? எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்லையே. இன்னைக்கு பவிக்கு பிறந்த நாள். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? சரி, அதை விடு. இன்னைக்கு பவிக்காக நான் ஒரு சின்னதா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீயும் மறக்காம வந்துரு. இல்ல, எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட்டா. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?
ஒரு வாழ்த்து சொன்னா குறைஞ்சா போயிடுவ. இது பாரு குட்டி, நீ ரொம்ப தப்பு பண்ற. இப்படி எல்லாம் பவிய தவிக்க விடாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இத பாருங்க, அது எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. அத நான் பாத்துக்கிறேன். நானும் இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நாம இதுல தலையிட வேண்டான்னு ஒதுங்கி உட்கார்ந்திருக்கேன். ஆனா நீ நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை குட்டி. உனக்கு எங்களை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. இது பாரு, சாயந்தரம் ஒரு சின்னதா பார்ட்டி வச்சிருக்கேன். எல்லாரும் வருவாங்க. நீ இல்லன்னா பவி ரொம்ப வருத்தப்படுவா. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன் குட்டி. பாவம் பவி, அவளை நல்ல நாளும் அதுவும் அழ வச்சிடாத குட்டி, சரியா? வந்துரு, சீக்கிரம் வந்துருப்பா. என்ன டார்லிங், மாமா விஷ் பண்ணுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியா? அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இரு. மாம மன்னன் படத்துல வர்ற ரஜினி மாதிரி வந்து உனக்கு சர்ப்ரைஸா இந்த கிஃப்ட கொடுத்து சந்தோஷப்படுத்துறேன். ஓகேவா டார்லிங்? ஹாய் பவி, ஹேப்பி பர்த்டே. செல்லம். பவி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. லக்ஷ்மி தானே செலக்ட் பண்ணிருக்கா? ஆமா, எங்க அத்தையோட செலக்ஷன் நல்லா இருக்குல்ல? பவி, நீ இன்னைக்கு தேவதை மாதிரி இருக்க. என்னோட கண்ணே பற்றும் போல இருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். ஹாய். வாங்க பிரதிபா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாங்க அண்ணி. ஹாய். வாங்க. சும்மா சொல்லக்கூடாது லட்சுமி, அசத்திட்ட. ஒரே ஆளா இருந்துகிட்டு இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்க. பரிமளாமா, லக்ஷ்மியை கேக்குறதுக்கு இந்த வீட்ல யார் இருக்கா? எல்லாம் அவங்க வச்ச சட்டம் தானே. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணலாம். ரைட் லக்ஷ்மி? ஹலோ, என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தப்பா எதுவும் சொல்லலையே. வாங்க வாங்க. லக்ஷ்மி எது பண்ணாலும் வீட்டோட நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கன்றது வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே. அதனால அவங்க வீட்ல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். లక్ష్మి, కేకు చాలా బాగుంది. బేకరీలో ఆర్డర్ பண்ண? ஏன் பரிமளமா, உங்க பர்த்டேக்கு இந்த மாதிரி கேக்க நீங்க ஆர்டர் பண்ண போறீங்களா? சேச்சா, அப்படி இல்ல. யாராவது கேட்டா ரெஃபர் பண்ணலாம், அதுக்குதான். பரிமளாக்கா, இந்த கேக்க பவித்ராக்காக நான் தான் செஞ்சேன். ஆமா ஆண்டி, அத்தை எனக்காகவே இந்த கேக்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. வாவ், பாகுந்தி. என்ன சொல்ற பவி, நம்ம லக்ஷ்மி பண்ண கேக்கா? ஆச்சரியமா இருக்கு. லக்ஷ்மி, உனக்கு இந்த கேக் கூட பண்ண தெரியுமா? அர்ச்சனாக்கா, என்ன விவரம் தெரியாம இருக்கீங்க? லக்ஷ்மி அந்த ஃபேமஸ் ஷெஃப் ஹரிகிருஷ்ணன் சார் இருக்காரே, அவருக்கே பரங்கிக்காய் கேக் பண்ணி கொடுத்தவங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி கேக் எல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். Anyways, many happy returns of the day. Wishing you a wonderful happy birthday. A small gift. தேங்க்ஸ் பிரதீபா. பவி, நம்ம எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? இந்த நீ எடு. ஓகே. அதோ ஓகே. எடு எடு, எங்களை அழகா வாங்க எடு. வாங்க வாங்க. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாங்கக்கா. நான் என் பவி பக்கத்துல தான் நிப்பேன். சீஸ். டேய், கொஞ்சம் தள்ளுங்கடா. டேய், என் பொண்டாட்டிக்கு பர்த்டேடா. டேய், எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாடா. டேய் டேய் டேய். சந்தோஷ் வந்துருவான். சரி, டென்ஷன் ஆகாத, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கல்ல.
ஏண்டி பவித்ரா, சந்தோஷ் ஏன் இன்னும் வரல? லட்சுமி, உன் புள்ள உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்ல பரிமளாக்கா, அவனுக்கு ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதான் லேட் ஆகுது. குட்டி இப்ப வந்துருவான். லக்ஷ்மி, உங்க குட்டிக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருந்திருந்தா இந்நேரம் பெர்மிஷன் கேட்டு இங்க வந்திருக்கலாம். ஐ திங்க் வேற ஏதோ முக்கியமான கமிட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் வரல. பிரதீபா, நீங்களா ஏதாவது ஒரு யூகத்துல பேசாதீங்க. சந்தோஷ் கண்டிப்பா வருவான். யூகமா? கமான் யார், இந்த பிரதீபா எதையும் நேர்ல பார்க்காம பேச மாட்டான். Got it? பிரதீபா, நீங்க என்ன பாத்தீங்க? உன்னோட குட்டி gift ஷாப்ல gift வாங்கிட்டு ஒரு பொண்ணு கூட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு ஒன்னா போறத நான் பார்த்தேன். என்ன பிரதீபா, ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் போனாவே அவங்களுக்குள்ள ஒரு தப்பான உறவு இருக்கு, நீ எப்படி முடிவு பண்ணுவ? நல்லா இருக்க குடும்பத்துல ஏன் இப்படி குழப்பத்தை உண்டு பண்ற? gift ஷாப் போனவன் gift வாங்கிட்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சு இன்னும் வரலனா என்ன அர்த்தம்? அந்த gift வேற எங்கேயோ போயிருக்குன்னு தானே அர்த்தம். இத பாருங்க பிரதீபா, வா இருக்குங்கிறதுனால கண்டுபிடி பேசாதீங்க. என்னோட குட்டி அப்படிப்பட்டவன் இல்ல, நான் அவனை அப்படி வளர்க்கவும் இல்ல. உங்க டைம் பாஸ்க்கு என்னோட குடும்ப விஷயத்தை பத்தி எதுவும் பேசாது. பரிமளமா, நீங்க கூடுதல் இருந்தீங்க, சொல்லுங்க அவங்க கிட்ட. அவனு லட்சுமி, நானும் பிரதீபாவும் தான் பார்த்தோம். 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசி கடையில இருந்து வெளியில வந்து ஜோடியா போனாங்க. నేను చూశాను. கற்பனையில நீங்க 1000 கதைகள் சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தை விடுங்க அத்தை, இவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன் சந்தோஷ பத்தி எனக்கு தெரியும், கண்டிப்பா அவன் வருவான். உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு பவித்ரா, இப்படி உலகம் தெரியாத பொண்ணா இருக்கியே. சி, நீ பாட்டுக்கு அத்தை அத்தைன்னு லட்சுமி பின்னாடியே சுத்திட்டு இருந்தீனா உன் புருஷன் என்ன பண்ணுவான் பாவம்? அவனும் ஆம்பளை தானே, எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருப்பான். அதான் ஐ திங்க் வேற சேனல் மாத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நீ என்னடானா அவனை நம்பிட்டு இன்னும் அவனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்க. So sad. ஹேய், என்ன முறைச்சு என்ன பிரயோஜனம்? முறைக்க வேண்டிய ஆளை கோட்டை விட்டுட்ட. அதாம்மா அந்த பொண்ணு சொன்ன. ஆனா ஒன்னு சொல்லணும், நீ கூட சந்தோஷ் கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. இப்பவும் சொல்றேன், சந்தோஷ்க்கு பவித்ராவை பிடிக்கல. சந்தோஷ் பவித்ராவை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட தான் வாழ போறான். நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. அதுக்கப்புறம் இந்த பிரதிபா சொன்னது சரிதான்னு நீங்க எல்லாரும் நம்ப போறீங்க. இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி தப்பா பேசுன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏய், உனக்கு என்ன தெரியும் என் சந்தோஷ பத்தி? நீ எல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு யார் அழுதா? வாய மூடிட்டு இரு. என் சந்தோஷ் இப்ப வருவான், நல்லா பாத்துட்டு அப்புறம் போ. எந்த நேரத்துல இந்த குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டையோ அன்னையிலிருந்து ஒண்ணு மேல ஒன்னா என் குடும்பம் அசிங்கப்பட்டுட்டே இருக்கு. கேட்க கூடாதெல்லாம் கேக்குற, எல்லாம் உன்னாலதான். என்ன ஜென்ம நீ? இப்ப இந்த பர்த்டே கொண்டாடலன்னு யார் அழுதா? பவி, எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். உனக்கு பிடிச்ச கிஃப்ட வாங்கி சர்ப்ரைஸ் பண்ண வந்துகிட்டு இருக்கேன். ஆதிராவா? என்ன இந்த நேரத்துல ஆதிராட்ட இருந்து கால் வருது? ஹலோ, என்ன ஆதிரா?
நான் இப்போ வந்துடுறேன். சரி. அத்தை, நம்ம யார் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கோமோ அவங்க தான் நம்மள ரொம்ப காயப்படுத்துறாங்கல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. சந்தோஷ் வந்து விஷ் பண்ணுவான், நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம்னு நினைச்சேன். எங்க இருக்கான்னு கூட தெரியல. ஏய், ஒரு போன் கூட பண்ணல அத்தை. சரி 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 சரி, அழாத. அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு நமக்கு தெரியுமா? ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட இருக்கலாம்ல. அவன் வரும்போது வரட்டும். நாம கேக் கட் பண்ணிடலாமா? ஹலோ ஹலோ, இதுக்கு தான் பிரதீபா சொன்ன கேட்கணும். நான் என்ன சொல்ல வரேன், சந்தோஷ் வரதுக்கு லேட் ஆகும், கிஃப்ட் தரமாட்டான், அவன் கிஃப்ட் வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஹே கமான் யார், நான் பார்த்ததை தான் சொன்னேன். சரி டைம் ஆகுது, கேக் கட் பண்ணலாம். கம் கம் வா, வாங்க வாங்க. வா, கேக் கட் பண்ணலாம். சரிங்க வா. Happy birthday to you. Happy birthday, dear Pavitra. Happy birthday to you. என்னையே என் மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்யின்னு சொன்னல, முதல்ல உன் புருஷன் கிட்ட ஒழுங்கா இருந்து ஒழுங்கா பணிவிடை பண்ணு. அப்பதான் அவன் உன் கூட இருப்பான். ஓகே? ஹாப்பி பர்த்டே. இது பாரு, சந்தோஷ் கரெக்டா வந்திருந்தா இப்படி எல்லாம் நமக்கு நடந்திருக்குமா? என்ன மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஃபீலிங்ல இருக்கீங்களா? என் பேரன் பார்ட்டிக்கு வராததை நினைச்சு உங்ககிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்பான்னு நினைச்சீங்களா? அவன் ஆம்பளை சிங்கம், கர்ஜிப்பானே தவிர கவுந்து கிடக்க மாட்டான். பவி, பவி. கட் பண்ற, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டேன். கட் பண்றானே குட்டி, ஏன் போனை கட் பண்றான்? இன்னும் கோவத்துல தான் இருக்கானா? மாறிட்டான்னு நினைச்சேன். இவன் பவித்ரா கிட்ட வந்து மன்னிப்பே கேட்க மாட்டானா? போனை எடு குட்டி, போனை எடு குட்டி. போனை எடுக்க மாட்டேங்கிறானே. நம்ம மேல இருக்கிற கோவத்துல கட் பண்றானா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே புரியலையே. நம்ம கிட்ட ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறானா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. சந்தோஷ், என்னாச்சு? சந்தோஷ், அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல இல்ல இல்ல, வெயிட் 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 வெயிட், ஒண்ணு ஆகாது ஒண்ணு ஆகாது. டாக்டர், டாக்டர், அப்பா அப்பாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? வெயிட் 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 அவர் பாக்குறாரா, பேசுறாரா டாக்டர்? வெயிட் வெயிட் வெயிட். சார் என்னாச்சு சார்? சாரிமா, நாங்க எவ்வளவு போராடி பார்த்தோம், எங்களால உங்க அப்பாவை காப்பாத்த முடியல. அதுரா 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 அதுரா. அப்பா,
ஆதிரா ஆதிரா சொல்றத கேளு ஆதிரா சொல்றத கேளு சொல்றத கேளு ஆதிரா அப்பா வருவார் ஆதிரா சொல்றத கேளு ஆதிரா ப்ளீஸ் நான் சொல்றத கேளு ஆதிரா சொல்றத கேளு ஆதிரா ப்ளீஸ் ஆதிரா நான் சொல்றத கேளு ப்ளீஸ் ஆதிரா காம் டவுன் ப்ளீஸ் ஆதிரா ஐயோ ஆதிரா 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 சொல்றத கேளு ஆதிரா 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 ப்ளீஸ் நான் சொல்றத கேளு ஆதிரா ஆதிரா இரு சந்தோஷ் ஆதிரா ப்ளீஸ் நான் சொல்றேன்ல ஆதிரா அப்பா அப்பா ப்ளீஸ் பா அப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா ப்ளீஸ் பா அப்பா கொஞ்சம் நடந்துக்கோங்க சொல்றது கேளு சிஸ்டர் மூவ் பண்ணுங்க ஆதிரா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஆதிரா சொல்றத கேளு இனிமே அழுது என்ன நடக்க போகுது நம்ம என்ன பண்ண முடியாதுடா நம்ம கையில என்ன இருக்கு டாக்டர்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்கல்ல இங்க பாரு ஆதிரா அவருக்கு விதி அவ்வளவுதான் நினைச்சுக்கோ அழாத அழாத இல்ல சந்தோஷ் எனக்கு எங்க அம்மா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்களான்னு தெரியல புரியுது அம்மா இல்லன்னு எனக்கு எப்பவுமே தோணுதே இல்ல சந்தோஷ் ரிலாக்ஸ் 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 என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு புரியுது ஆதிரா சரி அழாத அழாத ஆதிரா பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இப்படியே அழுதுகிட்டே இருந்தா போன அப்பாவோட உசுறு திரும்பி வந்துருமா சொல்லு என்ன ஆதிரா நான் சொல்றத கேளு ப்ளீஸ் அப்பாவோட உடம்பு மட்டும்தான் உன்னை விட்டு போயிருக்கு உன்னை விட்டு அவர் வேற எங்கேயுமே போகல இங்க பாரு ஆதிரா நீ எங்க போனாலும் அவர் உன் கூட தான் இருப்பாரு புரியுதா நீ போற இடத்துக்கு எல்லாம் அவர் வருவாரு அழாத அழாத ஆதிரா நான் சொல்றத கேளு ப்ளீஸ் அழாத ஆதிரா ஆதிரா ஏய் ஆதிரா சொல்றத கேளு ஆதிரா ஆதிரா ப்ளீஸ் ஆதிரா அழாத கண்ணை திறந்து பாருங்கப்பா ஆதிரா உன் பொண்ணு பக்கத்துல தான் நிக்கிறேன் அப்பா ப்ளீஸ் அப்பா அப்பா எழுந்திருப்பா ஆதிரா ப்ளீஸ் அழாத ஆதிரா அப்பா சொல்றத கேளு சார் நீங்க வந்து கொஞ்சம் கையெழுத்து போட்டீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்ல முடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஆதிரா சரி 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 ஆதிரா 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 சொல்றத கேளு சரி ஆதிரா ஆதிரா ப்ளீஸ் ஆதிரா நான் சொல்றத கேளு ஆதிரா 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 பவி இந்த கிஃப்டை நீ தெரியாம தட்டி விட்ட மாதிரி தெரியலையே இத நீ வேணும் தானே பண்ண ஆமா வேணும்னு தான் தள்ளி விட்டேன் என்னடா இப்போ பவி உன் பர்த்டேக்கு வரணுங்கிற கோவம் தானே இங்க பாரு உன் பர்த்டேக்கு வரணும்னு ரெடியா தான் இருந்தேன் அதுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதனாலதான் பவி என்னால வர முடியல உன்கிட்ட நான் எந்த ரீசனும் கேட்கல உனக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும் பவி என்னை விட உனக்கு அது முக்கியமா போயிடுச்சுல்ல அவ்வளவுதான் நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் பவி நீ எப்பவுமே என்ன நம்பவே மாட்டியா நான் எதை சொன்னாலும் அதை நீ தப்பாவே புரிஞ்சுக்கிற நிஜமாவே என்னால வர முடியலடி ஏதோ இருந்துட்டு போட்டோம் ஏதாவது நான் உன்கிட்ட வந்து கேட்டேனா நீ ஏன் என் பர்த்டேக்கு வரல ஏன் எனக்கு கிஃப்ட் கொடுக்கல எதுக்கு எனக்கு விஷ் பண்ணல இந்த மாதிரி உன்கிட்ட ஏதாவது வந்து கேட்டேனா இப்ப எதுக்கு கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வந்து ஏன் முன்னாடி வைக்கிற வெறுப்பேத்திரியா
இப்போ நீ எல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ணணும்னு யார் அழுதா? தூக்கிட்டு போ உன் கிஃப்ட. பவி, நீ என்னைக்குதான் என்ன புரிஞ்சுக்க போறன்னு தெரியல. உன்னோட இந்த ஈகோவை என்னைக்கு நீ மாத்திக்க போறியோ அன்னைக்குதான் நமக்குள்ள அமைதி வரும். அது வரைக்கும் போர்க்களமா தான் இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல கொஞ்சம் கூட உனக்கு இல்லையேடி. பண்ணதெல்லாம் நீ, பழி ஏன் மேலையா? சும்மா இந்த ரீசன்லாம் என்கிட்ட சொல்லிட்டு வராத. உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல. உன் கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டே இரு. ஓகே ஓகே, இப்ப யாரு உனக்கு வந்து விஷ் பண்ணணும்னு அழுதா? ஒரு விஷயத்தை வந்து சொன்னா புரிஞ்சுக்க முடியாதவளா இருந்தா நான் என்ன பண்றேன்? அத்த, என்னத்த காஃபி ஷாப்லாம் வர சொல்லிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான். அது வந்து தேங்க்யூ. குடிங்க அத்த. நீயும் குடி. பவி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அத்த, என்ன அத்த ஏதோ பொடி வச்சு பேசுறீங்க? நான் உங்க மருமக, எதுவா இருந்தாலும் நேரடியாவே கேளுங்க அத்த. இல்ல, பெரிய விஷயம் எதுவும் இல்ல, எல்லாம் நம்ம குட்டிய பத்தி தான். உங்க குட்டிக்கு என்ன அத்த, அவன் நல்லாதான் இருக்கான். பிஸியா ஹாப்பியா தான் இருப்பான். குட்டி நல்லவன் தான் பவி. ஆனா அவனோட தேவைகளை, எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கான். அதுதான் அவனோட பிரச்சனையே. மத்தபடி அவன் நல்ல பையன்தான். என்னத்த இப்ப குட்டிக்கு சப்போர்ட்டா? என்னதான் நீங்க என் மேல மாமியாரா அன்பு காட்டினாலும் குட்டின்னு வரும்போது அம்மாவா மாறிடுறீங்க. சரி, என்ன சொல்லுங்க. இல்ல பவி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட மனசுல எப்பவுமே உங்க 2 பேர் பத்தி மட்டும்தான் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு. என்னால வேலையை கூட சரியா கவனிக்க முடியல பவி. அத்த, எதுக்கத்த நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க? எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. எல்லாம் போக போக சரியாயிடும் அத்த. இல்ல பவி, நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்குள்ள சின்னதா ஆரம்பிச்ச அந்த சண்டை இப்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் தானே காரணம். என்னால தானே குட்டிக்கும் உனக்கும் சண்டை வந்தது. அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பவி. தனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் கைய வந்து தோசை கல்லுல வச்சு சுட்டுக்கிட்டான்ல. அதுக்கப்புறம் நீ என்ன கேட்ட? நான் தப்பு பண்ணாம அடிச்சதுக்கு நீ என்கிட்ட சாரி கேளுன்னு குட்டிக்கிட்ட சொன்னல. ஆனா குட்டி சாரி கேக்கல. அதுதான் அவனோட ஈகோ. குட்டிக்கு அவன் செஞ்சது தப்புன்னு நல்லா தெரியுது. ஆனா சாரி கேட்க மாட்டான். அவனுக்கு அவ்வளவு தடுமாற்றம். அதான் போய் கைய சுட்டுக்கிட்டான். சாரி கேட்டிருந்தா அப்பவே எல்லாமே முடிஞ்சிருக்கும்ல. தான் கையே சுட்டுக்கிற அளவுக்கு போயிருக்கான். குட்டிக்கு அவனோட பாசத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அதனால்தான் அவன் எது பண்ணாலும் எனக்கு அவன் மேல கோவமே வராது. ஆனா நம்ம கொஞ்ச நேரத்துல அத்த, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சந்தோஷம் மனசார லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண அத்த. அவனோட நடவடிக்கை எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அவன் மேல நான் கோவப்படலாம், ஆனா என்னைக்குமே நான் சந்தோஷம் வெறுத்ததே கிடையாது அத்த. அன்னைக்கு நீங்க தோசை கல்லுல அவன் கைய சுட்டுட்டான்னு சொன்னதும் எனக்கு தூக்கமே வரல அத்த. ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனசு கேட்காம போய் அவன் கையில மருந்து போட்டுட்டு தான் வந்து படுத்தேன். ஆனா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அத்த. சந்தோஷ் என்ன அடிச்சதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் அத்த.
ஆனா மறுநாள் எனக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சும் வேணும்னே என்ன அவாய்ட் பண்ணா பாருங்க. அதான் என்னால தாங்கவே முடியல. பர்த்டே அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி எவ்வளவு அசிங்கம் அத்தை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அத்தை. சாரி அத்தை. உன் மேலயும் தப்பு இல்ல பவி. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல. இப்ப தெரிஞ்சிருச்சுல அத்தை எனக்கு. சந்தோஷ் கிட்ட உடனே நானே போய் பேசிடுறேன். இப்பதான் என்னோட மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு பவி. ஆனா ஒரே ஒரு விஷயம் பவி, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம சந்தேகப்பட்டா கண்டிப்பா அவங்க அதிகமா சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்துப்பாங்க. அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ குட்டியை விட்டு விலகாம குட்டி கிட்ட போய் பேசு பவி. இத பாரு, பேசுனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீந்துரும். குட்டி கிட்ட போய் பேசு பவி. அத்தை, நீங்க சொல்லி நான் மறுப்பேனா? கண்டிப்பா நான் சந்தோஷ் கிட்ட போய் பேசுறேன். முருகா, தேங்க்ஸ் முருகா. நான் மறக்கல. ஆசையா கொடுத்த கிஃப்ட நீ கீழே தள்ளி விட்டல, அப்புறம் உனக்கு எதுக்கு இது? சந்தோஷ், நான் தள்ளி விட்டது தப்புதான், ஒத்துக்கிறேன். இப்ப நானா வந்து தானே கிஃப்ட் எடுக்கிறேன். விட சந்தோஷ், நீ என்னதான் வாங்கிட்டு வந்தேன்னு நானும் பாக்குறேனே. இங்க பாரு, ஒரு பொருளை நான் ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா அது மறுபடியும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது முழு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்காது. அதனால அதை எடுக்க வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். நான் தான் சொல்றேன்லடா, நீ எதுக்காக என் பர்த்டேக்கு வரலங்கிற காரணம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இப்ப மறுபடியும் எதுக்கு சண்டை போட்டு இவ்ளோ அடமெண்டா இருக்க? யாரு? நான் அடமெண்டா இருக்கனா? இத பாரு, திரும்ப திரும்ப என்ன கோவப்படுத்தாத. இந்த gift விஷயம் எப்பவோ முடிஞ்சிருச்சு, அதை அப்படியே விட்டுரு. தயவு செஞ்சு இந்த gift விஷயத்தை இதோட விட்டுரு. உன் வேலை என்னவோ அதை போய் பாரு. ஏண்டா சந்தோஷ், இப்படி நமக்குள்ள இப்பெல்லாம் ரொம்ப சண்டை வந்துட்டே இருக்கு. சரி, நான் கிஃப்ட தட்டி விட்டது தப்புதான், சாரி. இப்ப நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டு தானே கிஃப்ட் எடுக்க வரேன். இப்படி மறுபடியும் எதுக்கு அதை தடுக்கிற? இங்க பாரு சந்தோஷ், பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். நீ இப்படி மேல மேல வளர்க்கறது நல்லா இல்ல. யாரு? நான் வளர்க்க பாக்குறேனா? ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்குனதே நீதானே. எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் இந்த கிஃப்ட் வந்து கொடுக்கும்போது வாங்கிக்கணும்ல. இங்க பாரு பவி, நான் சொன்னதுதான். கிஃப்ட் உன் கைக்கு கிடைக்காது. நீ தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் ஆக்காத, கிளம்பு. ஓ, அவ்ளோ திமிரா உனக்கு? போடா, பெரிய பொடலங்கா கிஃப்ட். உன் கிஃப்டும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். அதிரா, என்ன ஆச்சு? சொன்னாதானே எனக்கு தெரியும். எதுக்கு அதிரா அலற? ஏதாவது ப்ராப்ளமா? சந்தோஷ், எனக்கு பயமா இருக்குடா. ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு என்னன்னே சொல்ல தெரியல. உன்னால வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கு? சந்தோஷ், எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ். அதிரா, இது பாரு, எதுக்கு பயம்? ஏன் அலற நீ? இல்ல சந்தோஷ், எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. அதிரா, இத பாரு, நீ சென்னைக்கு வந்ததுல இருந்து நீ தனியா தான் இருக்க. என்ன திடீர்னு இப்போ உனக்கு பயம்? இல்ல சந்தோஷ், எங்க அப்பா இறந்ததுல இருந்து எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. அப்பா ஞாபகமாவே இருக்கு சந்தோஷ். கனவுல அப்பா வர மாதிரியே இருக்கு சந்தோஷ். இத பாரு அதிரா, நான் சொல்றத கேளு. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். போக போக எல்லாமே நார்மல் ஆயிடும். சரியா? பேசாம படுத்து தூங்கு. சந்தோஷ் ப்ளீஸ், தயவு செஞ்சு வர முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு சந்தோஷ்.
எங்க பார்த்தாலும் அப்பா நிக்கிற மாதிரியே இருக்கு. என்னால கண்ணை மூடி தூங்கவே முடியல. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இந்த நேரத்துல குட்டி எங்க போறா? ஏதோ அவசரமா போற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி குட்டி இந்த மாதிரி போனதே இல்லையே. அப்படி எங்க யார பார்க்க போறா? அதுவும் இந்த நேரத்துல ஒண்ணுமே புரியலையே. ஒரு சாப்பாடுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? சாப்பாடுக்கா மேடம்? 400 சார்ஜ் பண்றோம் மேடம். சரி, அப்போ எனக்கும் அதே 400 ரூபாய் கொடுங்க, நான் பண்ணி தரேன். மேடம், நீங்களும் அதே 400 ரூபாய்க்கு கேட்டீங்கன்னா எப்படி மேடம்? நாங்களே 400 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். அப்போ அதை விட கம்மியா என்ன பண்ண சொல்றீங்களா? அது எப்படி என்னால பண்ண முடியும் மேடி? நான் உங்களை கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு ஓகேனா நான் பண்ணி தரேன், இல்லனா வேற யாராவது வச்சு பண்ணிக்கங்க, அவ்வளவுதானே? எனக்கு ஓகே மேடம். ஓகே, நாங்க மேன் பவர் இல்லாம ஆர்டர் எடுத்துட்டோம். இப்ப கேன்சலும் பண்ண முடியாது. எங்களுக்கு எங்க நேம் அண்ட் ரெபுடேஷன் தான் முக்கியம். நீங்க சொன்ன டீல் எனக்கு ஓகே தான். கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணா போதும். வாக்கு கொடுத்தா நாங்க கண்டிப்பா பண்ணிடுவோம். சாப்பாடு நீங்க கேட்ட டைம்க்கு வந்துரும். ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் மேடம். வரேன். நைட்டு நீ ஏன் இங்க தங்கல? எங்க போன? நான் எங்க வேணாலும் ஏன் இஷ்டத்துக்கு போவேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. டேய், என்னடா பதில் இது? திமுரா? நான் உன் பொண்டாட்டி. அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் உன் புருஷன், அது ஞாபகம் இருக்கா உனக்கு? அது ஞாபகம் இருக்கிறதால தான் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீதான் என்ன அவாய்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ற. நான் உன் மேல கோவப்படலாம், அதுக்குன்னு உன்ன மாதிரி அவாய்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணவும் இல்ல. ஆமாண்டி, நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. போ, உன் வேலையை பாரு. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? பாக்குறேன் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. ஹரி சார், சார், ஹரி சார், ஹரி சார். ஹலோ, என்ன யாரு நீங்க? யாரு நீங்க? உங்களை பாத்துட்டேனுங்க சார், உங்களை பாத்துட்டேன். எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாரும் உங்களை மாதிரி பண்ணலையே. வருவாங்க, உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு வாங்க, இல்ல ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. இதுதான் யூசுவலா செய்வாங்க. நீங்க என்ன இப்படி பண்றீங்க? சார், அதான் நான் சொல்றேன்ல, அவங்க எல்லாம் சும்மா சாதாரண ஃபேன். ஆனா நான் உங்களோட டை ஹார்ட் ஃபேன் சார். என்னதான் ரசிகையாவே இருக்கட்டுமே, அதுக்கு நீ இப்படியா பொது இடத்துல வச்சு? சரி, நமக்கு என்ன, இன்னும் என்ன கன்றாவிலாம் நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே போவோம். சரி விடுங்க. பார்க்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, என்ன வேணும் அதை சொல்லுங்க. போட்டோ எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. ஐயே, ஒரு போட்டோக்காகவா நான் இம்மா தூரம் தேடி வந்திருக்கேன்? பின்ன வேற என்னதாங்க வேணும்? அது நீங்க தான் சார் வேணும். நீங்க ஃபேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற கதையெல்லாம் இங்க நடக்காது. கிளம்புங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அட என்னங்க சார், நான் என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டீங்களா? ரொம்ப சீரியஸா லவ் பண்றேனுங்க. இன்னைக்கு நேத்து இல்லங்க சார், நீங்க ஷோ பண்ண காலத்துல இருந்து உங்களை டிவில பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்கேனுங்க சார்.
அந்த டெலிபோன் காதல் மாதிரி நமது டிவி காதலுங்க சார். எங்க நீங்க என்ன லூசா? மூளை குழம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். லேடிஸ்னு பார்த்துட்டு சும்மா இருக்கு. சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். நான் தெளிவா தானுங்க சார் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பாத்துக்கோங்க. ஏங்க ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் டீல் பண்றதுக்கு கரெக்டா வேற ஒரு ஆள் இருக்காங்க. நான் அவங்கள வர சொல்றேன். நடே நடே நடே. உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? கட்டுனா உங்களை தான் கட்டுவேன், இல்லன்னா கட்டையில போயிடுவேன்னு எங்க அப்பா ஆத்தா கிட்ட எல்லாம் சவால் விட்டுட்டு வந்திருக்கேனுங்க. அவ்வளவு சும்மாலாம் உங்களை எல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டேனுங்க. வரட்டும், அந்த மேடி வரட்டும். அவளா நானு பாத்துறேன். என்னாலலாம் உங்களை விட்டுட்டுலாம் போக முடியாதுங்க. போதும். மேடி வந்தாலும் சரி, கேடி வந்தாலும் சரி. போதும். எதுக்கு சார் மேடி மேடின்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க? யார் சார் இவங்க? ஓ அப்படியா? அப்ப ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருங்க. அடே அவங்க ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃப் எல்லாம் கேட்டீங்க வரல. எப்படி ஏன் வாயால சொல்றதுன்னு தான் தெரியல. ஏனுங்க சார் நீங்க இந்த மாதிரி வெகுளித்தனமாவே இருக்கீங்க? இருங்க உங்க அண்ணன் கிட்ட நானே பேசுறேன். ஹலோ அண்ணனா, நானும் உங்கள மாதிரி ஒரு பொண்ணுதான். ஐயோ என்ன மன்னிச்சு போடுங்க. திடீர்னு உங்களை அப்படி பார்த்தனா அதனால பேசிவிட்டேனுங்க. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்தா பெரிய மனசுக்காரங்க மாதிரி தெரியுது. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். ஓகே, இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, ஹெல்ப் தானே, பண்ணிரலாம். சொல்லுங்க. நான் சாரோட பெரிய ஃபேனு. சூப்பர். இவரோட ப்ரோக்ராம் ஒண்ணு விடாம பாத்துருவேனாக்கும். பாரா, இவர் ப்ரோக்ராம் பார்த்துதான் நான் சமைக்கவே கத்துக்கிட்டேனாக்கும். பாருங்களேன், சமையலே இப்படி பார்த்து பார்த்து பக்குவமா சமைக்கிறாருன்னா பொண்ண கல்யாணம் பண்ணா எப்படி பார்த்து பாருன்னு தோணுச்சுங்க. அப்ப முடிவு பண்ணேனுங்க, வாழ்ந்தா இவர் கூட தான் வாழணும்னு. அதான் ஒரு முடிவோட கிளம்பி வந்துட்டேனுங்க. மேடம், உங்க கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. உங்க இடம் பறி போயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்களே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சாருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. வைஃப் எல்லாம் இருக்காங்க. இருக்காது, நான்லாம் நம்ப மாட்டேன். சார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கிளா தான் இருந்தாரு. அப்புறமா கமிட் ஆயிட்டாரு. உங்கள மாதிரி ஒருத்தங்க கழுத்துல தாலியையும் கட்டிட்டாரு. இப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? அதனால தயவு செஞ்சு உங்க ஊர் கோயம்புத்தூருக்கே போயிடுங்க. இல்ல இல்ல, நீங்க சாரோட அசிஸ்டன்ட் தானே, அப்போ நீங்க சாருக்கு தான் சாதகமா பேசுவீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்க. என் முடிவையும் மாத்திக்க மாட்டேன். நான் இங்க தாங்க தங்க போறேன். மடி என்ன வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. மேடம் மேடம் அப்படிலாம் இல்ல மேடம். அவங்க யாரு என்னன்னு எனக்கும் தெரியாது, சாருக்கும் தெரியாது. அவர் ஒரு இன்னசென்ட் மேடம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? நீங்களாச்சு உங்க சாராச்சு. மேடம் நிஜமாவே இதுல சாருக்கு சம்பந்தம் இல்ல. மடி மடி போ, போய் விருந்தாளிய கவனி. போ போ. மேடம் எங்க நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம வீட்டு வாசல் வந்து நிக்கிறீங்க. என்னங்க சார், நான் முதல்லயே சொன்னேனுங்களே, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். என்னால வேற எங்கேயும் தங்க முடியாது பாருங்க. இனிமேல் இங்க தானுங்க தங்க போறேன். என்னங்க நீங்க, நான் ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க சீரியஸா பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, நீங்களும் வந்து இங்க தங்க முடியாது. பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சார், என் மனசுல உங்களை தானுங்க நினைச்சிட்டு இருக்கேன். அதான் சொன்னேன்ல, அதனாலதாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நான் இங்க தங்க போறது உறுதி. உங்க மனசு மாறி நீங்களா என்ன ஏத்துக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேனுங்க. அதுக்காக நான் உங்களை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேனுங்க. தொந்தரவு இல்லாம நான் என் ஃப்ரெண்டு கூட தங்கிக்கிறேனுங்க. ஓ, உங்களுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கூட இருக்காங்களா?
நீங்க தாங்க என்னோட உயிர் ஃப்ரெண்டு, மறந்துட்டீங்களா? எது? இன்னையில இருந்து என்னோட உயிர் ஃப்ரெண்டு மேடி தானுங்க. மேடி கூட தான் இனிமேல் நான் தங்கவே போறேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேனுங்க சார். நீங்க உங்க ரூம்ல தங்கிக்கோங்க, நாங்க 2 பேரும் ஒரு ரூம்ல தங்கிக்கிறோம். ஏனுங்க மேடி, கதவு திறக்கிறீங்களா? டைம் ஆச்சுங்க. திறக்கிறேன். ஏய், என்னதான் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? உன் கூட யாராவது துணைக்கு இருக்க வேணாமா? இப்படி எப்பவுமே தனியாவே இருப்பியா? அதனாலதான் நான் சொன்னேன். ஏன் நீ என் கூட இருக்க மாட்டியா? அதிரா, நான் கூப்பிடுறப்பெல்லாம் வந்து என்ன பார்க்க மாட்டியா? எனக்கு பாதுகாப்பா இருக்க மாட்டியா? என்ன சந்தோஷ், நீ இப்படி பேசுற? சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எல்லாமே கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போயிடும். அது என் தலையெழுத்து. சரி ஓகே, இங்க பாரு, இங்க பாரு. என்ன இப்போ நான் உன் கூடவே இருக்கணும், அவ்வளவுதானே? அழாத ஆதிரா, நான் அப்பப்போ வந்து உன்னை பாத்துக்கிறேன். எப்படி சந்தோஷ், எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லுவ? இந்த மாதிரி எல்லாம் இனிமே நீ பேசக்கூடாது. நீயும் இல்லனா நான் அனாதை ஆயிடுவேண்டா. சரி சரி ஆதிரா, சரி ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, நீ போய் தூங்கு. நான் இங்கேயே உனக்காக துணையா இருப்பேன். அதான் ஆதிரா, நான் சொல்றேன்ல, நான் இங்கதான் இருப்பேன் உனக்கு துணையா. நீ வா, நீ வா, போலாம், வா.